Hello friends, welcome to Easy Reader. என்னோட நேம் எஹத்தி அல்தாஃப். இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சில ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதில் வந்து செகண்டாக வர்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு developer.comக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம ஈஸியாக வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சைட்க்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். அதுக்கு கீழேயே அந்த ஃபைலோட சைஸ் என்ன, எவ்வளோ எம்பியில் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ் இல்லாமல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஓஎஸ்க்கு ரிலேட்டடான லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாகவே டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டூடியோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருந்தால் இந்த விண்டோ இருக்கும். இல்லை அப்படின்னா அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் இதே விண்டோ தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே நமக்கு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் நியூ ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ லாகின், பாட்டம் ஆக்டிவிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டாகவே எம்டி ஆக்டிவிட்டி வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதையே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. எம்டி ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஃபுல்லாகவே A to Z நாம தான் வந்து ஒன்று டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் நேம் கேட்கும். அது டிஃபால்ட்டாக மை அப்ளிகேஷன் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷனுக்கு என்ன நேம் வைக்கணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. நான் இங்கே ஆண்ட்ராய்ட் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் நேம் தான் நம்ம ஆப்போட யூனிக் நேம். ஸோ இப்போ நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி டொமைன் போட்டு நீங்கள் அதை பேக்கேஜ் நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை ஜஸ்ட் இப்போ ட்ரையல் தான், ஒரு டெஸ்ட்டுக்காக தான் இதை ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். ஆல்ரெடி இருக்க டிஃபால்ட்டே விட்டுடலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷன், நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம், ஜாவா ஆர் காட்லின். நான் வந்து இங்கே காட்லின் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஆப் வந்து மினிமம் எஸ்டிகே எந்த வெர்ஷன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் அதுலேயும் கூட விட்டுடலாம். இல்லைனா உங்களோட ஆப் நீங்கள் எதுலேருந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த ட்ராப் டவுன்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம வந்து ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கிராடல் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி பில்ட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக பில்ட் ஆகிடுச்சு. பில்ட் ஆனதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒரு இது இருக்கும் டேபு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைட் பேனல் உங்களுக்கு வந்து இருக்கும். அதில் வந்து மேலே இருக்க அந்த ட்ராப் டவுனில் ஆண்ட்ராய்டுன்னு செலக்ட் ஆகிருந்ததுன்னா ஓகே. சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட்னு இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி அந்த ட்ராப் டவுனில் ஆண்ட்ராய்டுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆப் அண்டு கிராடல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது மட்டும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராடல் ஸ்கிரிப்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கிராடல் ஸ்கிரிப்டை எக்ஸ்பேண்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து build.gradle சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாப்லேயே ரெண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்கானது, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாடியூல்கானது. ஃபஸ்ட்டு இருக்க build.gradle கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா பில்டு ஸ்கிரிப்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ வந்து தேவையான சில ரெபாசிட்ரிஸ், கூகுள் மேவன், ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும். இங்கே நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் இருக்க கிராடல் பில்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம மாடியூல்கானது. இங்கே வந்து நம்மளோட ப்ளக்கின்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம கம்பைல் எஸ்டிகே வெர்ஷன் என்ன, மினிமம் எஸ்டிகே வெர்ஷன் என்ன, நம்ம பேக்கேஜ் நேம் என்ன, வெர்ஷன் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஃபைல்ஸில் இருக்கும். நமக்கு தேவையான ஃப்யூச்சரில் நமக்கு தேவையான நம்ம ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் இது எல்லாமே வந்து நம்ம இங்கே தான் வந்து டிபெண்டன்சிஸ்குள்ளே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி நமக்கு ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த டுட்டோரியலில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆப் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தென் 3 பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். மேனிஃபெஸ்ட், ஜாவா அண்ட் ரெஸ்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ரிசோர்ஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஜாவாவை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஜாவாவை எக்ஸ்பெண்ட் பண்ணால் அகெயின் ஒரு 3 பேக்கேஜஸ் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க ரெண்டுமே டெக்ஸ்ட் கேசஸ்க்கு தான் யூஸ் ஆகும். ஃபஸ்ட் ஒன் நீங்கள் கிளிக் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் ஆக்டிவிட்டி நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இம்போர்ட், சில டிபெண்டன்சிஸ் நமக்கு தேவையானதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ், நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டி கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, நம்மளோட லேஅவுட் ஃபைலை அங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்டிவிட்டினா அது கண்டிப்பாக வந்து ஒரு யூஐ இருக்கணும். ஸோ அதை இனிஷியலைஸ் பண்ணியிருப்பாங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா ரிசோர்ஸ் ஃபோல்டரை வந்து இப்போ நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ட்ராயபிள், லேஅவுட், மிட் மேப் அண்ட் வேல்யூஸ், ஸோ இந்த 4 பேக்கேஜஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லேஅவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு மெயின் ஆக்டிவிட்டியில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த லேஅவுட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த லேஅவுட்டில் தான் வந்து இந்த லேஅவுட் ஃபைலுக்குள்ளே தான் நம்ம என்னென்னா நமக்கு ஆப்க்கு தேவையான யூஐ எல்லாமே வந்து நம்ம இங்கே தான் க்ரியேட் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் வியூவில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எம்டி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ராயபிள் ஃபைலை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ட்ராயபிள் ஃபைல் எக்ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான, நம்ம ஆப்க்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே வந்து ட்ராயபிள் ஃபைலில் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் மிட் மேப் எதுக்கு யூஸ் ஆகும்னா லான்ச்சர் ஐகான்ஸ், ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் வேல்யூஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் தீம்ஸ், ஸோ நம்ம ஆப்க்கு தேவையான கலர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை நம்ம கால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்டெப்த்தாக நம்ம வந்து அடுத்தடுத்த டுட்டோரியலில் வந்து பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே தான் நம்ம கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்க்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஆப்போட பேக்கேஜ் நேமாக இருக்கட்டும், நம்ம ஆப்புக்கு கொடுக்க போகிற நேமு, ஸோ லான்ச்சர் என்ன ஐக்கான் நம்ம கொடுக்க போகிறோம், ஸோ இது எல்லாமே A to Z இங்கே வந்து மெயினாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்ம வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ ஆப்பை க்ரியேட் பண்ண ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு அதுதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால அதை வந்து லான்ச்சர்னும் நம்ம இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு எமுலேட்டர் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ எமுலேட்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஐகான் AVD மேனேஜர்னு ஐகான் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பாட்டமில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் விர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய கேட்டகரிஸ் அண்டு டிவைசஸ்லாம் இருக்கும். அந்த கேட்டகரியில் வந்து ஃபோன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மொபைல் மாடல்ஸ் வந்து இருக்கும். Pixel 2, Pixel 2 XL, ஸோ இது மாதிரி நிறையவே உங்களுக்கு இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன மொபைல் மாடல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா என்ன OS வேணும், ஸோ வந்து பை வெர்ஷனா இல்லை ஓரியோவா, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எமுலேட்டர் வந்து டிவைஸ் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நான் ஆல்ரெடி ஒரு டிவைஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எமுலேட்டர் ஓப்பன் ஆகி உங்களோட கரண்ட் ஓப்பனிங் ப்ராஜெக்ட் வந்து அதில் டெப்ளாய் ஆகிடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்க்கு பக்கத்தில் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கேன் Nexus 4 வந்து ஆல்ரெடி இருக்குது இங்கே. இப்போ ரன் கொடுத்தேன் அப்படின்னா எமுலேட்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். பட் நான் வந்து எமுலேட்டர் இப்போ ஓப்பன் பண்ண போகிறதில்ல, நான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டிவைஸில் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நம்மளோட ஃபிசிக்கல் டிவைஸை இதில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணோம். ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் அபவுட் ஃபோனில் பில்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே அந்த பில்டு வெர்ஷன் இருக்குல்ல, பில்டு நம்பர், ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஐ திங்க் ஒரு 7 டைம்ஸ் மாதிரி டேப் பண்ணணும் நினைக்கிறேன். 5 to 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணணும். அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகிருக்கும். நான் வந்து ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கணும், ஆன் பண்ணிக்கணும். அண்ட் தென் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா USB டீபக்கிங் இருக்கும். ஸோ அதையும் வந்து மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி மொபைலில் வந்து நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து USB டீபக்கிங் வந்து எனேபிள் ஆகிருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களோட டிவைஸ் வந்து இங்கே வந்து காட்டும். என்னோடய டிவைஸ் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், சாம்சங்னு. தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் ரன் கிளிக் பண்ணும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸில் வந்து கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து டேரெக்டாக டெப்ளாய் ஆகிடும். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பில்ட் ஆகி வந்து டெப்ளாய் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் டிவைஸ் நம்மளோட மொபைலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து டிவைஸ் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது டைரெக்டாகவே நம்ம ஆப் வந்து லான்ச் ஆகிடும் அதில். ஓகே, இங்கே நம்ம வந்து ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் பிரிண்ட் ஆகுது நமக்கு. தென் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து லாக் கேட்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்ம என்ன மெசேஜை லைக் நம்ம ஆப் வந்து ரன் ஆகும் போது அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கோடில் போட்டு பிரிண்ட் பண்ணுறது வந்து இங்கே வந்து அதோட மெசேஜஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் நிறைய ஃபில்டர்ஸும் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் நம்மளோட ஆப் கிராஷ் ஆகுது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எரர் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா எதனால் எரர் அடிக்குது, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்த்துலாம். மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா log.d. ஸோ வந்து நம்ம வந்து இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு log.dன்னு கொடுத்துட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு நேம், நீங்கள் அந்த மெசேஜ்க்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இங்கே ஃப்ளோவில் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் மெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த மெயின் ஆக்டிவிட்டியில், ஸோ அதனால் சும்மா கொடுத்துருக்கேன். தென் வந்து என்ன மெசேஜஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹலோ எவ்ரிவன் ஜஸ்ட் ரேண்டமாக வந்து ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகில் வந்து நமக்கு எரர் அடிக்குது. ஸோ அதை நீங்கள் ஹோவர் பண்ணிட்டு அது அந்த இடத்துல நீங்கள் போய் கர்சர் வச்சு கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் வந்து இம்போர்ட் ஆகிக்கும். ஸோ இது மாதிரி தான் நிறைய இடத்துல வந்து சில இது அண்டர்லைன் பண்ணி எரர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அந்த இடத்துல போய் கர்சரை ப்ளேஸ் பண்ணிட்டு ஆல்ட் என்டர் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸை வந்து அது எடுத்துக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து லாக் போட்டாச்சு. அகெயின் வந்து நம்ம இந்த ஆப்பை ரன் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம போட்ட மெசேஜஸ் வந்து அங்கே லாக் கேட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்மளோட ஆப் அகெயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிடுச்சு. ஐ கெஸ் நம்ம போட்ட லாக் வந்து இப்போ பிரிண்ட் ஆகிருக்கும். லாக் கேட்டில் நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். நான் எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறத விட்டுட்டு நான் சர்ச் பண்ண போகிறேன். நான் வந்து ஆண்ட்ராய்ட் மெயின் அதுக்கு நேம் கொடுத்துருக்கேன்னா ஸோ அதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணேன்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ எவ்ரிவன்கிற மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். 1 by 1 வந்து எந்த இடத்துல வந்து கோட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு நீங்கள் லாக் போட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை வந்து எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எப்படி ரன் பண்ணுறது, எப்படி வந்து உங்களுக்கு வந்து எப்படி லாக் கேட் பிரிண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதை ரன் பண்ணுறது, அண்ட் லாக் கேட்டில் எப்படி ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இன்டெப்த்தாக எப்படி ஒரு கம்ப்ளீட் ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ஈஸி ட்யூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.